Welcome to All Things Tamil channel. Hello friends, welcome to my channel All Things Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் சானிடைசிங் மிஷின் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோமேட்டிக் சானிடைசிங் மிஷின் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் மோட்ரு ஒன்று, சென்சார் ஒன்று, டிரான்சிஸ்டர், 1K ரெசிஸ்டர் ஒன்று, ஜம்பர் கேபிள், கொஞ்சம் டியூப்பு, டேட்டா கேபிள். இது மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டோமேட்டிக் சானிடைசேஷன் செஞ்சிடலாம். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீ செக் பண்ணி பை பண்ணி வாங்கிக்காங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சானிடைசர் பாட்டில் எடுத்துகிட்டு அதை மேலே கட் பண்ணிவிட்டு அந்த 5 வோல்ட் மோட்டரை உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டாப்புக்குள்ளே ஒரு ஓட்டை போட்டு அந்த டியூப் வெளியே எடுத்துகிட்டு சின்ன சைஸில் ஒரு டியூப் போட்டு க்ளூ கன் போட்டு நல்லா ஒட்டிட்டேன். ஃபுல்லாக அந்த கட் பண்ண பாட்டமை ஃபுல்லாக க்ளூ கன் போட்டு லீக்கேஜில் அதுமாரி ஃபுல்லாக க்ளீனாக ஒட்டிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சென்சார் எடுத்து நமக்கு கரெக்டான அந்த பொசிஷன் வச்சு நம்ம க்ளூ கன் போட்டு நல்லா க்ளீனாக ஒட்டிக்கலாம், கல் வராத மாரி. அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் எடுத்து சென்சாருக்கு சைடில் க்ளூ கன் போட்டு கிளியராக ஒட்டிக்காங்க, கல் வராத மாதிரி.
இந்த ஒயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் டயக்ராம் போட்டு கிளியராக சொல்கிறேன், சும்மா சாம்பிளுக்கு வீடியோ பாருங்கள். அந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்து அது சென்சாரில் அவுட்டுன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதில் கனெக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீனு வந்து சென்சாரில் கிரவுண்டுன்னு கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதில் கனெக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா சென்சாரில் விசிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காங்க. அப்புறம் கடைசியாக டயக்ராம் சொல்கிறேன் இன்னும் கிளியன்ஸாக. அப்புறம் ப்ளஸ் மைனஸ் எடுத்து நம்ம 9 வோல்ட் பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்கலாம். சால்ட்ரிங் பண்ணி அந்த ரெண்டையும் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணுங்க. ஏன்னா சால்ட்ரிங் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து மேலே போடாமல் சால்ட்ரிங் பண்ணுங்கள். சால்ட்ரிங் பண்ண தெரியலனா கூட சால்ட்ரிங் பண்ண தெரிஞ்சவங்க கொடுத்து சால்ட்ரிங் பண்ணிக்காங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நம்ம இன்சுலேஷனுக்காக டேப் போட்டு இந்த சால்ட்ரிங் பண்ணதை சீல் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆகாதுக்கு நல்லா சீல் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்ம ஆட்டோமேட்டிக் சானிடைசர் ரெடி ஆயிடுச்சு. அந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சுன்னா நம்ம சென்சார் ஆனில் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா சானிடைசர் ஒர்க் ஆகுது தெரியுது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேப் மாட்டியிருக்கிறேன், அதனால தான் சுட்ட பிளிங்க் ஆகுது. அந்த கேப் எனக்கு வேணாம், கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வேணும் அப்படின்னு கேப் ரிமூவ் பண்ணிங்கன்னா
ஃபாஸ்ட்டாக வரும் பார்த்தீங்களா. சென்சாரில் கை வச்சோன்னா சானிடைஸ் நல்லா ஸ்பீடாக வரதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்பீடாக வேணாம் சுட வேணும் அப்படின்னா அந்த கேப் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக வரும். உங்களுக்கு பாருங்கள் அந்த கேப்பை மாட்டி காட்டுறேன். இந்த கேப் மாட்டணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட வரதை பார்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டயக்ராம்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள்ங்கிற -R ப்ளஸ் 2 டெர்மினல் வெளியே வருது. இந்த ப்ளஸ் டெர்மினல் எடுத்து டிரான்சிஸ்டரோட 3வது பின்லையும் சென்சரோட 3வது பின்லையும் லூப் பண்ணிக்கணும். லூப் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ்ஸை வந்து லூப் பண்ணதோட ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ண அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சாரில் அவுட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பின், சென்சரோட ஃபஸ்ட்டு டெர்மினலில் இருக்கிற ஃபஸ்ட்டு பின் எடுத்து டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் 1K ரெசிஸ்டர்னு போட்டுக்கணும். போட்டாச்சுங்களா. அடுத்தது சென்சாரில் 2வது பின் கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்கும் மோட்டரோட மைனஸ் ரெண்டுக்கும் லூப் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் வர மைனஸை அதில் அந்த லூப் பண்ணதோடு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு மட்டும் ஒரு ஒயர் பெண்டிங் இருக்கும், ப்ளஸ் பெண்டிங் இருக்கும். அந்த ப்ளஸ் மோட்டரோட ப்ளஸ் எடுத்து டிரான்சிஸ்டரோட 2வது பின்னில் எடுத்து கனெக்ட் பண்ணிக்காங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டயக்ராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.